ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. குட் ஈவினிங் எல்லாருக்கும். ஸோ இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பைத்தான் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பத்தி தான் ஒரு இன்ட்ரோ பார்க்க போறோம். ஸோ பைத்தான் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் பார்க்கறதுக்கு முன்னாடி, வாட் இஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றத நாங்க பார்க்கணும். ஏன்னா பைத்தான் இஸ் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. ஸோ இதுல நான் வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து நானும் நீங்களும் வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ எந்த பேஸ்ல நாங்க கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம்? யாராவது சொல்ல முடியுங்களா? எனிஒன்? அன்மியூட் பண்ணி சொல்லலாம். அப்படி இல்லைன்னா சாட் பாக்ஸ்ல போடலாம். ஸோ எந்த பேசிஸ்ல நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம்? லாங்குவேஜ். இட்ஸ் எ லாங்குவேஜ். ஸோ யா கரெக்ட் ப்ரோ, குட் ப்ரோ. ஸோ ஒரு லாங்குவேஜ் மூலியமா நாங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கோம். இட்ஸ் தமிழ் லாங்குவேஜ். ஸோ இதே வந்து எனக்கு வந்து ஒரு வேற லாங்குவேஜ் தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜெர்மன் லாங்குவேஜ் தெரியுது. நான் உங்ககிட்ட வந்து ஜெர்மன் பேசுறேன். உங்களுக்கு அந்த ஜெர்மன் வந்து தெரியல அப்படின்னா, நான் உங்ககிட்ட வந்து நான் ஜெர்மன் பேசிட்டு இருக்கேன்னா, அது உங்களுக்கு வந்து புரியாது. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டருக்கு என்ன லாங்குவேஜ் புரியுமோ, அதுக்கு அது கூட நான் அந்த லாங்குவேஜ்ல தான் நான் பேசணும். அப்பதான் கம்ப்யூட்டருக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தது தான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? ஸோ அதாவது ஒரு மிஷினும் ஒரு கம்ப்யூட்டரும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கோசரம் தான் இந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு கொண்டு வந்தது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சி ப்ரோக்ராம் சி ப்ரோக்ராம் உங்களுக்கு தெரியும். C++, ஜாவா, பைத்தான் அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இந்த லாங்குவேஜ் மூலியமா நாங்க வந்து கம்ப்யூட்டர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்றத நாங்க பார்க்க போறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா லோ லெவல், மிட் லெவல், ஹை லெவல் அப்படின்னு ஒரு 3 லெவல்ல ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிருக்காங்க. ஸோ இதுல வந்து லோ லெவல்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ லோ லெவல் அப்படின்னா மிஷினுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அதாவது ப்ராசஸ் பண்றதுக்கு கம்ப்யூட்டர் மிஷின்ஸ்க்கு வந்து ஈஸியா இருக்கும். பட் ஹியூமன் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதை வந்து எப்படி என்ன கால் பண்ணி சொல்லுவாங்கன்னா மிஷின் கோட் ஆர் அசம்பிளி கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா மட்டுமே தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து கோபால்ட் ஃபோர்ட்ரான் அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப ஓல்டர் லாங்குவேஜ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா மட்டும்தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து முன்னாடி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து நம்ம ஹியூமன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறதுனால இது அப்படியே அப்கிரேட் பண்ணாங்க. ஸோ இதுதான் வந்து லோ லெவல் லாங்குவேஜோட ஹிஸ்டரி. ஓகேவா? ஸோ அந்த லோ லெவல் லாங்குவேஜ் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா எக்ஸிகியூஷன் ப்ராசஸ்ல ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். அதாவது அது ஏன்னா அது வந்து மிஷின் லாங்குவேஜ் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து ரொம்பவே வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பட் ஹியூமனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால வந்து லோ லெவல் லாங்குவேஜ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அந்த மாதிரி போய்கிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகும். ஸோ அதனால. ஸோ நெக்ஸ்ட் வந்து மிட் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ மிட் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து அதாவது ரெண்டுமே இல்லாம ஒரு லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சி லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க. சி லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டுமே வராது. ஸோ அதுல அதுல ஆக்சுவலி அந்த மாதிரியே மட்டும் இருக்காது. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா சம் கோட்ஸ் இருக்கும். ஸோ அது இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ அந்த கோட்ஸ் எல்லாமே நாங்க யூஸ் பண்ணி அதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஹேஷ் இன்க்ளூட் எஸ்டிடிஐஓ டாட் அந்த மாதிரி அதுக்குன்னு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சி லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த சி லாங்குவேஜ் வந்து ஒரு எம்பெடட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதை எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பி லாங்குவேஜ்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ பி லாங்குவேஜ் வந்து அதோட பர்பஸ், அதோட யூசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓஎஸ் அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றதுக்கு, அந்த மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டெவலப் பண்றதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க. பட் அது ஏன் அது வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லாங்குவேஜ்ல வந்து நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு. அதாவது யார் வேணாலும் வந்து ஹேக் பண்ற மாதிரி அந்த ஒரு இஷ்யூஸ் இருந்ததுனால சி லாங்குவேஜ்க்கு மாறினாங்க. சி லாங்குவேஜும் வந்து ஓஎஸ் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இல்லாம கேம் டெவலப்மெண்ட்டுக்கு நிறையவே யூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால நாங்க வந்து இந்த லாங்குவேஜ்க்கு மாறணும். ஓகேவா? ஸோ இந்த சி லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணி நம்ம வந்து ரன் பண்ண முடியும். பட் இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் நாங்க இப்போ பார்க்கலாம். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜ் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸே இருக்காது. இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இது இட்ஸ் ஒரு பியூர் லாங்குவேஜா இருக்கும். அதாவது நம்ம ஒரு பியூர் இங்கிலீஷா இருக்கும். அதாவது நம்ம வந்து ஹியூமன் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு நிலைமையில இந்த ஹை லெவல் லாங்குவேஜை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் இது என்ன அப்படின்னா, ஹை லெவல் லாங்குவேஜ் கம்ப்யூட்டர்னால வந்து ஈஸியா வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இட் டேக்ஸ் சம் டைம்ஸ்.
டு எக்ஸிக்யூட். ஓகேவா? ஸோ ஏன் இவ்வளோ எக்ஸிகியூஷன் ஆகுதுன்னா, இதை வந்து நம்ம பைனரியா கன்வெர்ட் பண்ணி இது பண்றதுனால, அது கன்வெர்ட் பண்ணி நம்ம வந்து பண்றதுனால இது வந்து இட்ஸ் டேக் சம் டைம்ஸ். ஸோ அதனால வந்து இட் டிஃபிகல்ட் ஃபார் அ கம்ப்யூட்டர் மிஷின். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து லாங்குவேஜுக்கு உண்டான ஹிஸ்ட்ரி, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கு உண்டான ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போதான் வந்து ஒரு மெயின் கான்செப்ட்டுக்கு போகும். ஸோ இன்ட்ரோ ஆஃப் பைத்தான். ஸோ இன்ட்ரோ ஆஃப் பைத்தான்ல வந்து பைத்தான் இஸ் அ ஹை லெவல் ப்ரோக்ராமிங் இன்டர்பிரிட்டட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கூடன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஹிஸ்ட்ரி ஆஃப் பைத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைடோ வென் ரூசம் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து இந்த பைத்தானை வந்து பில்டு பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பில்ட் பண்ணாங்க. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இது வந்து ஜெனரல் பர்பஸ்க்காக இது வந்து யூஸ் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் C++ மாதிரி, ஜாவா மாதிரி ஒரு ஜெனரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா வந்து இவங்க வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னா 1991லயே ரிலீஸ் பண்ணாங்க. ஆக்சுவலி 1990ஸ்லயே எங்களுக்கு வந்து வந்துருச்சு. 1991லயே இது வந்து எங்களுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போதான் வந்து அது வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. நிறைய இடத்துல வந்து இந்த ஜாங்கோ, ஃபிளாஸ்க், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ்க்கெல்லாம் வந்து நிறையவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ பைத்தானுக்கு எதுக்கு வந்து பைத்தான் அப்படின்ற ஒரு பேர் வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, மால்டி பைத்தான் ஃபிளையிங் சர்க்கஸ் அப்படின்ற ஒரு சர்க்கஸ் வந்து கைடோ வென் ரோசம்க்கு பிடிக்கும். ஸோ அதனால வந்து அந்த பைத்தான் அங்கே இருக்கிற அந்த ஸ்னேக், அதாவது பைத்தான்ன்றது வந்து பேசிக்கலா ஒரு ஸ்னேக்கு. அந்த சர்க்கஸ் அவங்களுக்கு பிடிச்சதுனால அந்த பேரையே வந்து இதுக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டாங்க. ஸோ இட்ஸ் அ ப்ரொசீஜரல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னா எல்லாருக்குமே தெரியும். இந்த ஜாவா வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பத்தி நாங்க தனி கான்செப்டா நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் நம்ம போயிடலாம். ஸோ யூசஸ் ஆஃப் பைத்தான். ஸோ பைத்தான் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன மாதிரியே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், வெப் டெவலப்மெண்ட் அப்படின்றதுல. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டென்சர் ஃப்ளோ, அப்புறம் பைட்டாச்சு, அப்புறம் கிராஸ், CV2, இந்த மாதிரி மிஷின் என்னது இமேஜ் ப்ராசஸிங்க்கு அதுக்கெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இந்த இதுல பாத்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங்ல பாத்தீங்கன்னா வந்து லீனியர் ரிக்ரெஷன், லாஜிஸ்டிக், KNN, நியரஸ்ட் நெய்பர் டெஸ்டிங், அந்த மாதிரி இருக்கிற இன்னும் ஒரு 10 செட் ஆஃப் இன்னும் நிறைய அல்கரிதம்ஸ் இருக்கு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பாத்தீங்கன்னா பேசிக்கா வந்து CNN சொல்லுவாங்க, சென்ட்ரல் நியூரல் நெட்ஒர்க் தான் ஒரு மேஜர் டாபிக்கா வரும். ஸோ அதை பத்தி தனித்தனி செக்ஷன்ல வந்து நம்ம பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் தென் டேட்டா சயின்ஸ் பாத்தீங்க, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நாங்க ரியல் டைம்ல வந்து நாங்க யூஸ் பண்ணிட்டே தான் இருக்கோம். நம்ம பைத்தான் யூஸ் பண்ணாத இடம் இல்லை அப்படின்னு தான் நாங்க சொல்ல முடியும். கூகுள் சர்ச் இன்ஜின்ல பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை பத்தி நான் நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். இதே வெப் டெவலப்மெண்ட்லாம் யூஸ் பண்றாங்க. ஜாங்கோ அண்ட் ஃபிளாஸ்க்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பேக் எண்டுக்கு. ஸோ இதையும் நாங்க வந்து நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்ப்போம். அண்ட் தென் வந்து ஆப் டெவலப்மெண்ட், கிவி அப்படின்ற ஒரு மாடலை வச்சு ஆப் டெவலப்மெண்ட் பண்றாங்க பைத்தான்லயே. பைத்தான் வச்சு நம்ம ஆப் டெவலப்மெண்ட் பண்ணலாம். அந்த SEO, சர்ச் இன்ஜின் ஆப்டமைசேஷன் பண்ணலாம், கேம் டெவலப்மெண்ட் பண்ணலாம். இதுக்குன்னே வந்து நம்மளுக்கு தனி மாடல் இருக்கு. அண்ட் தென் IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னா எதெல்லாம் வந்து நம்ம ரிமோட் ஆக்சஸ் பண்றோமோ, எதெல்லாம் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரிமோட் ஆக்சஸ் கண்ட்ரோல்ல நம்ம வந்து ஒரு டிவைஸை யூஸ் பண்றோம் அப்படின்னா, தட்ஸ் ஆல் ஆஃப் சரௌண்டிங் அஸ் கால்ட் அஸ் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க பைத்தான அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூகுள், யூடியூப், ஃபேஸ்புக்கு, ஸ்பாட்டிஃபை, நெட்ஃபிளிக்ஸ், எல்லாமே நம்ம பார்க்குற எல்லாமே வந்து பைத்தான் யூஸ் பண்றாங்க. இன்னும் நிறையவே இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், YT வந்து, அதாவது யூடியூப் வந்து எதுக்கு பைத்தான் யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதுல வந்து நிறைய டேட்டா சயின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் சொல்றேன், இப்போ நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன், ஒரு யூடியூப் நான் யூஸ் பண்றேன், நீங்களும் வந்து யூடியூப் யூஸ் பண்றீங்க. இதுல எத்தனை பேத்துக்கு வந்து யூடியூப் வந்து ஹோம் பேஜ் வந்து சேமா வரும்? யாராவது சொல்ல முடியுமா? எனிவன்? அன்மியூட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணலாம், அதர்வைஸ் சாட் பாக்ஸ்ல போடலாம். ஓகே, நானே சொல்லிடுறேன். ஸோ யூடியூப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஹோம் பேஜ் வந்து யாருக்குமே வந்து சேமாவே இருக்காது. மேபி ஆட்ஸ் வந்து சேமா இருக்கலாம். அது கூட அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு
நீங்க வந்து ஒரு கோடரா இருக்கீங்க, நீங்க வந்து ஒரு பைத்தான் டெவலப்பரா இருக்கீங்க, நீங்க பைத்தான் பத்தியே சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பைத்தான பத்தி ரிலேட்டடாவே வந்து உங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் வரும். பைத்தான் ரிலேட்டடாவே நிறைய வீடியோஸ் வரும். ஸோ இதே வந்து நான் வந்து யூஸ் பண்றேன். நான் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து சாரி மூவிஸ் வந்து வெப் சீரிஸ் பார்ப்பேன் அப்படின்னா, எனக்கு வந்து வெப் சீரிஸ் சஜஷனாவே வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பேட்டர்ன்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது தான் வந்து டேட்டா சயின்ஸ் சொல்றாங்க. ஸோ அதனால ஒய்டில கூட வந்து யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி அமேசான், பிளிப்கார்ட்ல பாத்தீங்கன்னா சேல்ஸுக்கு கூட அந்த மாதிரி யூஸ் பண்றாங்க. ஏன் அப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்க ஒரு பாயா இருக்கீங்க, நான் ஒரு பாயா இருக்கேன். நான் வந்து ஆஹ் இதே வந்து டேட்டா சயின்ஸ் இல்லாம நான் வந்து ஒரு பிளிப்கார்ட்டோ அமேசானோ யூஸ் பண்றேன்னா என்னால வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அங்க வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காங்க. எனக்கு எந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? இப்போ வந்து நான் பாயா இருக்கேன். எனக்கு வந்து கேர்ள்ஸ் போடுற சம் ஐட்டம்ஸ், லிப்ஸ்டிக்ஸ் அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து சஜஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா நான் எப்படி அதை வாங்குவேன்? ஸோ வாங்க மாட்டேன் இல்லையா? கன்ஃபார்ம். ஸோ அந்த மாதிரி என்ன வந்து நான் ஒரு பாயா அப்படின்றத வந்து ஒரு டேட்டாவா எடுத்திருக்காங்க அப்படின்னா, எனக்கு என்ன பிடிக்கும்? பாய்ஸுக்கு மோஸ்ட்லி என்னென்னலாம் பிடிக்கும்? ஸோ அதே மாதிரி இந்த ஏஜ், அதாவது ஒரு 22 ஏஜ் ஒரு பையனுக்கு என்ன பிடிக்கும் இந்த வயசுல? ஸோ அந்த அவன் என்னென்னலாம் சர்ச் பண்றான்? ஸோ அந்த ரிலேட்டடா தான் வந்து எனக்கு சஜஷன் குடுத்தாங்கன்னா, நான் அத வந்து ஈஸியா பை பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அவங்க பேசிக்கா வந்து சர்ச் பண்றாங்க. அவங்க பேசிக்கா வந்து இந்த டேட்டா சயின்ஸை யூஸ் பண்றாங்க. அதே மாதிரி நெட்ஃபிளிக்ஸும் தான். நெட்ஃபிளிக்ஸ்ல பாத்தீங்கன்னா வந்து எக்கச்சக்கமான படம் இருக்கு வேர்ல்டுல. அந்த படத்துல எனக்கு என்ன படம் வேணும் அப்படின்றத வந்து எனக்கு சஜஷனா கொடுக்குது இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இதுவும். அதே மாதிரி ஸ்பாட்டிஃபைல பாத்தீங்கன்னா அதுவும், கூகுள் சர்ச் இன்ஜின்ல வந்து நீங்க சம்டைம்ஸ் வந்து நீங்க சர்ச் பண்ண பார்ப்பீங்க. ஆனா அது வந்து சர்ச்ல ஃபர்ஸ்ட்லயே வந்து நிக்கும். என்னடா நம்ம நினைச்சது வந்து ஃபர்ஸ்ட்லயே வந்து நிக்குது அப்படின்றதெல்லாம் நீங்க ஒரு ஒரு இதில் நினைச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து டேட்டா சயின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்றாங்க. அண்ட் தென் ஃபேஸ்புக் பாத்தீங்கன்னா நிறையவே அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லா இடத்துலயுமே வந்து உங்களுக்கு டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து சஜஷன் காட்டுறாங்க. அண்ட் தென் ஏஐ யூஸ் பண்ணியும் நிறைய ஆப்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்கா வந்து இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட் செஷனுக்கு நான் மூவ் ஆகணும். ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட்ஸ் அ ஓப்பன் சோர்ஸ். அதாவது ஓப்பன் சோர்ஸ்னா உங்களுக்கே இது எல்லாருக்கும் தெரியும். நாங்க எப்படி வேணாலும் ஃப்ரீயா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் சிம்பிள் அண்ட் ஈஸி சின்டாக்ஸ். இதே வந்து இதை நான் அப்படியே இதில் நான் சொல்றேன். ஜஸ்ட் ஓப்பன் சோர்ஸ்னா ஜஸ்ட் ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்னு போட்டுட்டு சாரி பைத்தான் டாட் ஓஆர்ஜின்னு போட்டிங்கன்னா சர்ச் பண்ணினாவே வந்துடும். இந்த இடத்துல போயிட்டு நம்ம டவுன்லோட் கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சிம்பிள் அண்ட் ஈஸி சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிம்பிள் அண்ட் ஈஸி சின்டாக்ஸ் அப்படின்னா இப்போ சி பார்த்துக்கோங்க. சில வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது எல்லாமே போடணும். ஆஸ் இன்க்ளூட் எஸ்டிடி ஐஓ டாட் ஹெச், அப்புறம் இன்ட் மெயின் வாய்டு அதெல்லாம் நம்ம போட்டு நம்ம போடணும். பிரிண்ட் எஃப்னு போடணும், செமிகோலன் போடணும், அப்புறம் ரிட்டர்ன் ஜீரோ கொடுத்து எல்லாமே வந்து கரெக்டாக கொடுத்தாதான் எனக்கு வந்து கரெக்டான அவுட்புட் வரும். அப்படின்னா இட்ஸ் த்ரோ அண்ட் எரர். இதே வந்து நம்ம இதை பார்த்தீங்க பைத்தானை பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்தா போதும். எங்களுக்கு வந்து அவுட்புட் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு தான் வரும். ஸோ இதுதான் இந்த ஈஸி அண்ட் சிம்பிள் சின்டாக்ஸ் அப்படின்றது. ஸோ இதுக்காகவும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா நம்ம வந்து விண்டோஸ்னு யூஸ் பண்ணிக்கலாம், லினக்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எந்த ஓஎஸ்ல வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேக்லயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஓஎஸ்ல வேணாலும் நம்ம பைத்தானை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது ஆர்கிடெக்சர் இண்டிபெண்ட். அதாவது 62 பிட்டோ 34 பிட்டோ நம்ம பிட் ப்ராசஸர் எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ அந்த 62 பிட்டோ 34 பிட்டோ சாரி 32 பிட்டோ 64 பிட்டோ அதில் வந்து நம்ம வந்து எதில் வேணாலும் நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டைனாமிக்லி டைப்டு லாங்குவேஜ். ஸோ டைனாமிக்லி டைப்டு லாங்குவேஜ் அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாவா பார்த்துருப்பீங்க, இல்லை சி பார்த்துருப்பீங்க. ஜாவாலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை நீங்க வந்து டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னா டேட்டா டைப்னு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ஸ்ட்ரிங்கை அதாவது ஒரு இன்டிஜரை வந்து நீங்க வந்து டிக்ளேர் பண்றீங்க அப்படின்னா அதுல அது வந்து இன்டிஜரான்றத நம்ம முன்னாடியே வந்து நாங்க டிக்ளேர் பண்ணணும். அது வந்து இட்ஸ் ஒரு ஏ அப்படின்ற ஒரு வேரியபிள், ஒரு இன்டிஜர் அப்படின்றத நம்ம வந்து டிக்ளேர் பண்ணணும். அப்பதான் வந்து அது அது வந்து இன்டிஜரா எடுத்துக்கும், அதர்வைஸ் எனக்கு எடுத்துக்காது. இதே வந்து நான் வந்து டைனாமிக்கல் டைப் லாங்குவேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தானுக்கு நான் போனேன் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்தனாவே எனக்கு வந்து 10ன்னு அசியூம் ஆயிடும். நான் வந்து அது ஸ்ட்ரிங்கா, புலியனா, இன்டிஜரா, ஃப்ளோட்டா அது கொடுக்கவே அவசியம் இல்லை. ஓகேவா? இதே வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா யூஸ் பண்ணனா அதுல ஃப்ளோட் யூஸ் பண்ணனா ஃப்ளோட்ல வந்து ஃப்ளோட் ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு
அப்படின்னு கொடுத்துட்டு அந்த இடத்துல 12.4 அப்படின்னு சம்திங் கொடுத்துட்டு எஃப்னு கொடுக்கணும். அப்பதான் வந்து அது ஃப்ளோட்டா எடுத்துக்கும். அப்படி இல்லைன்னா வந்து அதுவும் ஒரு எரர் காட்டும். அந்த எஃப்னு போடலன்னா கூட எனக்கு எரர் காட்டும். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு லாங்குவேஜா இருக்கும். இட்ஸ் ஒரு ஈஸி லாங்குவேஜ் அண்ட் தென் இட்ஸ் டைனாமிக்கலி டைப்டு லாங்குவேஜ். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா ஸ்கிரிப்ட் கூட பாத்தீங்கன்னா இட்ஸ் டைனாமிக்கலி டைப்டு லாங்குவேஜ் தான். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வேரியபிள் மட்டும் டிக்ளேர் பண்ணி இன்க்ளூட் பண்ணா போதும். எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கலி எனக்கு வந்து ஒரு வேரியபிள் எனக்கு அசைன் ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சாப்டருக்கு போகலாம். ஸோ லார்ஜர் ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ். ஸோ லார்ஜர் ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய செட் ஆஃப் கோட்ஸை வந்து ஆல்ரெடி பில்டினாவே எனக்கு வந்து உள்ளார வச்சிருப்பாங்க பைத்தான்ல. ஸோ அந்த கோட்ஸை வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணா மட்டும் போதும். ஸோ இட்ஸ் அ லார்ஜர் ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ். ஸோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக கூட நாங்கள் பார்ப்போம் பின்னாடி வர கிளாஸஸ்ல. ஸோ ஓவராலா ஒரு 200 மாடல்ஸ் மேல இருக்கு. அண்ட் தென் இதுக்கு மேலேயே எனக்கு வந்து லைப்ரரிஸ் நிறையவே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு வந்து தனியான செட் ஆஃப் லைப்ரரிஸ் இருக்கு. ஐஓடிக்கு செட்டான லைப்ரரிஸ் இருக்கு, டேட்டா சயின்ஸ்க்கு லைப்ரரிஸ் இருக்கு, மிஷின் லேர்னிங்க்கு லைப்ரரிஸ் இருக்கு. அந்த மாதிரி தனித்தனியா எல்லாத்துக்குமே வந்து லைப்ரரிஸ் நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. இதே வந்து நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் பார்த்திருப்பீங்க. ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் இதே மாதிரி லைப்ரரிஸ் இருக்கு, பட் நாட் தட்ஸ் மச். ஓகேவா? ஸோ பைத்தான்ல வந்து இருக்கிறதே அதிகமான லைப்ரரிஸ் இருக்கிறதுனாலயே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஸோ இன்னைக்கான செஷன் அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ யூ. ஸோ இதுல இந்த செஷன்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்க வந்து கேட்கலாம். எனி டவுட்ஸ் இருக்கா?